நண்பர்களே, இன்னைக்கு மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் லக்னோ ஜெயின்ஸும் தாங்க விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல கண்டிப்பா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் ஜெயிப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, லக்னோ ஜெயின்ஸோட கேப்டன் யாரு? ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட்டை 27 கோடி ரூபாய்க்கு ஏலத்துல எடுக்கிறாங்க. ஆனா போன மேட்ச்ல ரிஷப் பண்டோட ரன்னு பாத்தீங்கன்னா முட்டை 0 ரன்னுங்க. அது மட்டும் இல்லைங்க, ரிஷப் பண்ட் ஸ்டம்பிட்ட விடுறாரு, ரன் அவுட்டை விடுறாரு, கைக்கே லட்டு மாதிரி வருது, அந்த கேட்சையும் விட்டுறாருங்க. அவரையெல்லாம் 27 கோடி ரூபாய்க்கு போட்டு ஏலத்தில் எடுக்கிறது என்னை கேட்டால் ஒஸ்ட் பைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த லக்னோ ஜெயின்ஸ் தாங்க இருக்கிற ஐபிஎல் டீம்லயே ரொம்ப ஒஸ்டான பவுலிங்கு, மோசமான பவுலிங் இந்த லக்னோ ஜெயின்ஸ் தான் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த லக்னோ ஜெயின்ஸ் யாரை நம்பி இருக்காங்க தெரியுமா பவுலிங்ல? நம்ம சர்துல் தாக்கூர். சிஎஸ்கேல சர்துல் தாக்கூர் போடுற பவுலிங் சரியில்லைன்ட்டு தான் நம்ம சிஎஸ்கே இந்த சர்துல் தாக்கூரை ஏலத்தில் எடுக்காம விட்டோம். ஆனால் இப்போ அந்த சர்துல் தாக்கூரை தான் இந்த லக்னோ ஜெயின்ஸ் நம்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த லக்னோ ஜெயின்ஸில் ஆவேஸ் கான் சூப்பரான பவுலருங்க. அவர் முட்டியில் அடிபட்டிருக்கிறதுனால அவர் சில மேட்சுகள் விளையாடாமல் இருந்தார் லக்னோ ஜெயின்ஸுக்காக. ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் ஆவேஸ் கான் லக்னோ ஜெயின்ஸ்க்காக விளையாட போறாரு. என்னதான் ஆவேஸ் கான், மோஷின் கான் வந்தாலுமே ஆப்போசிட்ல இருக்குது யாரு? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். போன டைமு நம்ம ஆர்ச்சர் இருக்கார்ல, அவர் போட்ட 4 ஓவரில் 76 ரன்னுங்க. நம்ம இஷான் கிஷன் 110 ரன்னு, டிராவிஸ் ஹெட் ஒரு 70 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாருங்க. போட்டு சாத்துன்னு சாத்திட்டானுங்க. ஆர்ச்சருங்க இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பவுலரு. ஆர்ச்சர் ஓவரையே இவனுக்கு 2 பேர் தூக்கி சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு எங்கே நடக்க போகுதுன்னா ஹைதராபாத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஹைதராபாத்தில் பேட்டிங் பிச்சு, அதனால் கண்டிப்பாக ஒரு 250 ரன்னுக்கு மேலேயாவது 2 டீம் அடிப்பாங்க. ஆனால் லக்னோ ஜெயின்ஸையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க. லக்னோ ஜெயின்ஸில் நிக்கோலஸ் பூரா இருக்கார். போன டைம் 72 ரன்னு. அதுக்கப்புறம் நம்ம மிச்சல் மார்ஸ் அவர் ஒரு 76 ரன் அடிச்சிட்டாருங்க. ஆனால் போன டைம் இந்த லக்னோ ஜெயின்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாண்டாங்க. அந்த மேட்ச்சில் லக்னோ ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 209 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரனும் மிச்சல் மார்ஸும் தான் போட்டு சாத்துன்னு சாத்திட்டாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் 2வது பேட்டிங்கு டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாடுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்லாம் இந்த ரன்னை சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸில் கேஎல் ராகுல் இல்லை, இருந்தாலும் விளையாண்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் விளையாண்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரன்னுக்கே 3 விக்கெட் போயிடுச்சுங்க டெல்லி கேபிட்டல்ஸு. அதுக்கப்புறம் தாங்க நம்ம அஜிதோஷ் சர்மா இருக்காருல்ல, சும்மா போட்டு சாத்துன்னு சாத்திட்டாருங்க. அவர் ஒரு 80 ரன்னாவது அடிச்சிட்டாருங்க. அஜிதோஷ் சர்மால தான் லக்னோ ஜெயின்ஸ் நேற்று தோற்று போயிட்டாங்க. காரணம் லக்னோ ஜெயின்ஸில் பவுலிங் சுத்தமாக ஒஸ்ட்டு. அதனால தாங்க போன டைம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, லக்னோ தோத்துருச்சுங்க. இந்த மேட்ச்லேயாவது கண்டிப்பாக ரிஷப் பண்ணிட்டு ஒரு கம்பேக் கொடுக்கணும். கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நிக்கோலஸ் பூரன், அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் இவங்களாம் ஃபார்மில் இருக்கிறாங்க. போன டைம் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் கூட விளையாண்டுருந்தாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. ஆர்ச்சர் போட்ட 4 ஓவரில் 76 ரன்னுங்க. பயங்கரமாக சாத்தி போன டைம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்சில் லக்னோ ஜெயின்ஸ் ஜெயிக்குமா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் கமெண்ட்டை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக என்னை கேட்டால் இன்றைக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தாங்க ஜெயிக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் இது வரைக்கும் 4 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அந்த 4 மேட்ச்சில் 3 டைமு லக்னோ ஜெயின்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு டைம் மட்டும்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சிருக்கு. அது எஸ்ஆர்ஹெச்சோட பழைய டீம். ஏன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச்சில் புது பசங்களாம் வந்துட்டாங்க. நம்ம பேட் கமிட்ஸ் கேப்டனு, நம்ம டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங்கு, நம்ம இஷான் கிஷனு ஓப்பனிங்கு, அதுக்கப்புறம் ரெட்டி நம்ம ஆந்திரா பேட்ஸ்மேனு அவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி சூப்பரான பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் எனக்கு ஜெயிக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.